ஈஸ்டரை ஒட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தாம் என்றும் வைகோவின் தளபதிதான் என்று கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரம் என்ன மகேந்திரன்? மதிமுகவில் தற்பொழுது இந்த உட்கட்சி பூசலானது நீடித்து வரக்கூடிய நிலையில் மல்லை சத்யா ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் இந்த ஈஸ்டர் தினத்தை ஒட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வாழ்த்து செய்தியில் வைகோவின் சேனாதிபதி தான் என்றும் வைகோவின் முகம் பதித்த மோதிரம் சட்டை பாக்கெட்டில் அவரது புகைப்படம் தான் தனது அடையாளம் என்றும் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக மதிமுகவில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக மல்லை சத்யா மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. மல்லை சத்யா மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து திருச்சி மாநகர மன்றத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கூட மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், அவராகவே கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று மதிமுக நிர்வாகிகள் தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தனர். இந்நிலையில்தான் நேற்று மல்லை சத்யா மீது மறைமுகமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கட்சியின் முதன்மை செயலாளராக இருந்த துரை வைகோ கட்சி பொறுப்பிலிருந்து விலகியிருந்தார். குறிப்பாக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருந்தார். இந்நிலையில்தான் மல்லை சத்யா இன்று அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஒரு பதிவு ஒன்றை போட்டிருக்கிறார். அந்த பதிவில் வைகோவின் சேனாதிபதி, தான் ஒரு வைகோவின் சேனாதிபதி என்றும் வைகோவின் முகம் பதித்த மோதிரம் தனது கைகளில் இருக்கும் வரை, சட்டை பாக்கெட்டில் அவரது புகைப்படம் இருக்கும் வரை அதுதான் தனது அடையாளம் என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.